Good evening to all. Now we are discussed to our 11th syllabus, second lesson, Plant Kingdom, page number 42 எடுத்துக்கோங்க. For இது என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். Plant Kingdomல வந்து அவுட்லைன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், லைஃப் சைக்கிள், பேட்டர்ன் இன் பிளான்ட்ஸ், ஆல்கே, பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸுடைய டைப்ஸை பற்றி அந்த பிளான்ட் எப்படியெல்லாம் வந்து இங்கே எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அதோடைய வெரைட்டி என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்கப்போம். அதோடைய கிளாஸிஃபிகேஷன், அதோடைய ரீப்ரடக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இல்லைங்களா? ஃபஸ்ட் பார்த்து ட்ரெடிஷ்னல் ஆர்கானிசம் எக்ஸிஸ்டிங் ஆன் த எர்த் கிளாஸிஃபைட் இன்டு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஆர்கானிசம் எக்ஸிஸ்டிங் ஆன் த எர்த் வேர் கிளாஸிஃபைட் இன்டு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியில் காணப்படக்கூடிய உயிரினங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் அதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன், உணவு ஊட்ட முறை, லோக்கோமோஷன், நகர்தல், அண்டு அண்டு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செல்வம். அப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் தான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் சொல்கிறாங்க. அது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க, பிளான்ட்ஸ் அனிமல் பிரிக்காங்கன்னா அதனுடைய நியூட்ரிஷன், லோக்கோமோஷன் அண்டு பர்சன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செல்வம். அதே மாதிரி பிளான்ட்ஸ் லைக் பாருங்கள், பிளான்ட்ஸில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் வேர் ஆர் இன்க்ளூடிங் அண்டர் பிளான்ட் குரூப். பிளான்ட் குரூப்பில் இதெல்லாம் அடங்குது. ரீசன்ட்லி வித் ஏரியா ஆஃப் மாலிகுலர் கேரக்டரிஸ்டிக் த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. இப்போ ரீசெண்டாக வந்து மாலிகுலர் கேரக்டர் அதோடைய பண்பை வச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா அண்டு ஃபங்கை சொல்கிறாங்க இல்லையா, அது ரெண்டையும் தனியாக எடுத்து தனி குரூப் வச்சுருக்காங்க. செக்ரேட்டட் அண்ட் பிளேஸ்ட் இன்டு அண்ட் செப்பரேட் கிங்டம். செப்பரேட் கிங்டத்தில் வந்து பிளான்ட் குரூப்பை வந்து பிரித்து வச்சுருக்காங்க, தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், பாட்னின்னு சொல்லியாச்சுன்னா, பாட்னி இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சயின்ஸ் இன் த வேர்ல்டு. ஏன்னா த ஆரிஜின் வாஸ் ஃபார்ம் டைம் இம்மெமோரியல் அஸ் ஏர்லி மேன். ஏன் பாட்னி வந்து ஒரு ஓல்டு சயின்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஏர்லியாக, அதாவது முத இருந்த மனிதர்கள், ஏர்லி மேன் எக்ஸ்ப்ளாரட் அண்ட் ஐடென்டிஃபைட் பிளான்ட்ஸ் ஃபார் த நீட்ஸ் ஆஃப் ஃபுட். அவனுக்கு தெரியுது, அவனுக்கு என்ன தெரிஞ்சு வச்சாங்கன்னா, எந்தெந்த பிளான்ட்ஸ் எல்லாம் உணவுக்கு பயன்படுது, எந்தெந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கிளாத்திங், எந்தெந்த பிளான்ட்ஸ் எல்லாம் மெடிசின், எதெல்லாம் செல் இருக்குது அப்படின்னு ஏர்லி மேனே செஞ்சுருக்கான், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். அதை பற்றி சொல்கிறது தான் அந்த பாட்னி சயின்ஸ். பிளான்ட்ஸ் அண்ட் கிவ் லிவிங் கேரக்டர்ஸ் as they are encountered with the power of harvesting light energy from the sun and convert to chemical energy. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வந்து சன்லைட்டை எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியை மாற்றுது. அப்படி மாற்றும் பொழுது தான் அங்கே என்ன ஏற்படுதுன்னா, போட்டோசிந்தசிஸ் ஏற்படுது. தே நாட் ஒன்லி சப்ளை ஃபார் நியூட்ரியன்ஸ் டு ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் எர்த். அது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வந்து இந்த உலகத்தில், அதாவது பூமியில் கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவை மட்டும் கொடுக்கல, பட் என்னது பாருங்க, செக்வஸ்டர் கார்பன், அடுத்து உணவு மட்டும் கொடுக்கல. பிளான்ட்ஸ் வந்து இந்த பூமிக்குடைய அனைத்து உயிர்களுக்கும் உணவு மட்டும் கொடுக்கல, இன்னும் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வாயு, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு, அது கார்பன் எதுக்காக இருக்குன்னா ஒளிச்சேர்க்கையை எடுத்துக்கொண்டு ப்ளஸ் மினிமைசிங் எஃபெக்ட் ஆஃப் த மேஜர் கிரீன்ஹவுஸ் கேசஸ் இந்த இன்க்ரீஸ் ஆஃப் குளோபல் டெம்பரேச்சர். கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் வந்து தாவரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வெப்பம் தெரியல. அதாவது கிரீன்ஹவுஸ் கேஸ் ஒன் ஆஃப் த கேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு. அதனால அந்த பூமி ரொம்ப ஹீட் ஆகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து பிளான்ட்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் மூலம் எடுத்துக்கிறதுனால நம்மளை அதுலேருந்து பாதிக்குது, வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க பிளான்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த பிளான்ட்ஸ் ஆர் டைவர்ஸ் இன் நேச்சர் ranging from the microscopic algae to macroscopic highly developed angiosperm. என்ன சொல்கிறேன்னா, பிளான்ட்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா சிறிய, அதாவது ஒரு நுண்பாசியில் முதல், நுண்பாசினா ஆல்கே, நுண்பாசி சொல்கிறாங்களே மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே, அதில் இருந்து ஹையர் பிளான்ட்ஸ், கண்ணுக்கு புலப்படக்கூடிய மேம்பட்ட ஆஞ்சியோஸ்பெர்ம் வரைக்கும் இது அடங்குமா. பிளான்ட்ஸ்னு சொன்னால்
மைக்ரோஸ்கோப் ஆல்கியில் இருந்து பாருங்கள் என்னது மைக்ரோஸ்கோபிக் ஆல்கியில் இருந்து மேக்ரோஸ்கோப் ஹைலி டெவலப்டு ஆஞ்சியோஸ்பெர்ம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அனைத்து தாவரங்களும் பிளான்ஸ் நடக்கும். தே ஆர் மைஸ்டிஸ் அண்ட் wounders in the plant in terms size, shape, habitat, reproduction, etc. அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து தாவரங்களில் வந்து பெரும்பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு, வடிவம், வளர்ச்சிகள், இனப்பெருக்கம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விந்தைகளாகவும் புதிர்களாகவும் இருக்கின்றன. தாவரங்கள் வந்து எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேர் மைஸ்டிஸ் அண்டு wounders அப்படின்னா மைஸ்டிஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்குது, வியப்பாகவும் இருக்குது, அதே நேரத்தில் புதிராகவும் இருக்குது. வியப்புனா விந்தை அல்லது புதிராக. ஏன் அப்படின்னா பிளான்ஸ் வுட் இன் டேர்ம்ஸ் பிளான்ஸுடைய சைஸ், ஷேப், ஹேபிட்டட், ரீப்ரஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வியப்பாகவும் புதிராகவும் இருக்கின்றான். ஆல் த பிளான்ஸ் ஆர் ஆல் மேடப் ஆஃப் செல்ஸ் திஸ் எக்ஸிஸ்ட் ஹைலி டைவர்சிட்டி இன் ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர். அவன் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இருக்க அனைத்து தாவரங்களும் வந்து செல்லால் ஆனவை, அனைத்தமும் செல்லால் ஆனவை இருந்தாலும் இருப்பினும் வடிவம் அமைப்பில் பல்வேறு தன்மை காணப்படுது. ஆனால் இது எல்லாத்தையும் செல்லால் ஆனதுதான். ஆனால் வடிவத்தில் பார்க்கும்போது தாவரங்களில் பல வகைகள் காணப்படுதுன்றாங்க. பல டைவர்சிட்டினா ஹை டைவர்சிட்டினா பல வகைகள் காணப்படும். செல்லுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்து காணப்பட சொன்னாங்க. அடுத்து இப்போ பாருங்க ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் குரூப்ஸ் இன் த வேர்ல்டு அண்ட் இந்தியா. டோட்டல் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் இது உலக அளவு உள்ள பிளான்டோட குரூப் எவ்வளோ இருக்குது, அது இந்தியாவில் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளான் குரூப்பு இங்கே வேர்ல்டு, இங்கே இந்தியா கொடுத்தாங்க. இங்கே நம்பர் ஆஃப் நோன் ஸ்பீஷஸ். ஃபஸ்ட்டு ஆல்கே. ஆல்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஆல்கே வெரைட்டி வந்து வேர்ல்டு அளவு இருக்குது. அதில் வந்து இந்தியாவில் வந்து 7,357 இருக்குது. பிரியோஃபைட்டா வந்து 16,236 இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2,748 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேடோஃபைட் வந்து 12,000 இருக்குது. இங்கே வந்து 1,289 இருக்குது. எங்கள் ஜிம்னோஸ்பெர்ம் வந்து 1,012 இருக்குது. இங்கே 79 தான் இருக்குன்றாங்க இந்தியாவில். ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து 2 lakh, அதாவது 2,60,600 இருக்குது. இங்கே 18,386 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ஸை பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பாருங்க கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். இப்போ பிளான்ட்ஸோடைய கிளாசிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் வைட்லி அக்செப்டட் ஃபார் பிளான்ட்ஸ் நவ் இன்க்ளூடிங் எம்ப்ரியோஃபைட். எம்ப்ரியோஃபைட் சொல்லிச்சுன்னா அதாவது தாவரங்களை பரவலாக ஏற்கனவே வாய்ப்பாட்டில் எம்ப்ரியோஃபைட்டா அடைய தாவரங்கள். எம்ப்ரியோஃபைட்டாவில் என்னென்ன தாவரங்கள் அடையுது பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோஃபைட்டா விச் இஸ் டிவைடட் இன்ட்டு பிரியோஃபைட்டா, ட்ரக்கியோஃபைட்டா. அப்போ தாவரங்கள் முத எதில் அடங்கியுள்ளதுன்னா எம்ப்ரியோஃபைட்டாவில் அடங்கியுள்ளது. அந்த எம்ப்ரியோஃபைட்டா வந்து ஃபர்தராக டிவைட் ஆகும் பொழுது பிரியோஃபைட்டா அண்ட் ட்ரக்கியோஃபைட்டா பெரும் பிரிவுகள் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து ட்ரக்கியோஃபைட்டா வந்து அது வந்து பாருங்க லேட்டரா த ஃபர்தர் டிவைட் இன்ட்டு டேடோஃபைட்டா, அதாவது டேடோஃபைட்டா அண்டு ஸ்பெர்மட்டோஃபைட்டா. இந்த ட்ரக்கியோஃபைட்டா வந்து திரும்பவும் அது டிவைட் ஆகி டேடோஃபைட்டாவும் ஸ்பெர்மட்டோஃபைட்டாவும் உருவாகுது. அந்த ஸ்பெர்மட்டோஃபைட்டாவில் என்ன அடங்கியிருக்குன்னா ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் அடங்கியிருக்கு. அடுத்து இந்த அவுட்லைன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து அந்த கிவன் இன் ஃபிகர் வந்து 2.1 பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பிளான் கிங்டம். இந்த பிளான் கிங்டமில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிப்டோகேம்ஸ், இங்கே வந்து பெனரோகேம்ஸ். அப்போ கிரிப்டோகேம்ஸ்னால் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இன்னொரு பேர் கிரிப்டோகேம்ஸ் இஸ் நோனஸ் கேட்டால் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இங்கே பெனரோகேம்ஸ் இஸ் நோனஸ் கேட்டால் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. இது நான் பேர் ஓகேங்களா. அதே மாதிரி நான் சீடர் பிளான்ட்ஸு, இங்கே வந்து சீடர் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. இதில் 3 டைப் இருக்குது. ஆல்கே, பிரியோஃபைட்டா, டேடோஃபைட்டா. இங்கே ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. அப்போ ஜிம்னோஸ்பெர்மில் பார்த்து இதில் பாருங்கள், இது வந்து மெயின்லி அக்வாட்டிக் கேபிட்டட். இந்த ஆல்கே காணப்படக்கூடிய எல்லாமே என்னது மெயின்லி அக்வாட்டிக் கேபிட்டட்.
பிரேஃபைட்டாக காணப்படக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக டெரஸ்ட்ரியல் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன், டெரஸ்ட்ரியல்னா நிலத்தில் காணப்படக்கூடியவை சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குலிமினேஷன் ஆஃப் டெரஸ்ட்ரியல், இது நிலத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள் தான். இது வந்து நேக்கடு சீடட் பிளான்ஸ், இதில் சீடுகள் கிடையாது, சீடுகள் கிடையாது, இல்லாத பிளான்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து க்ளோஸ்டு சீட் பிளான்ஸ், இது வந்து வித்தவுட் சீட் சொல்லுவாங்க, ஓப்பன் சீட் உடையதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ஸ். லைஃப் சைக்கிள் பேட்டர்ன் இன் பிளான்ஸ் சொல்கிறாங்க. தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி வகைகள், அதானது லைஃப் சைக்கிள் பேட்டர்ன் இன் பிளான்ஸ் சொல்கிறது. பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். என்ன ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன்னா சந்ததி மாற்றம்னு பேர். சந்ததி மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இஸ் காமன் இன் ஆல் பிளான்ஸ். இது எல்லா தாவரங்களிலுமே இந்த ஆல்டர்னேஷன் காணப்படும் சொல்கிறாங்க. ஆல்டர்னேஷன் ஆஃப் த ஹேப்ளாய்டு ஹேமிட்டோபைட்டிக் ஃபேஸ். ஹேப்ளாய்டுனா ஒற்றை மைய கேமிட், அதான் அது சிங்கிள் எண் கொடுத்துருப்பாங்க. வித் ட்ரிப்ளாய்டு ஸ்போரோபைட்டிக் ஸ்பேஸ் 2n டூரிங் த லைஃப் சைக்கிள் இஸ் கால்டு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதாவது ஹேப்ளாய்டு ஹேப்ளாய்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு சொல்லக்கூடிய ஹேமிட்டோபைட்டும் இருக்குது, டிப்ளாய்டுடைய ஸ்போரோபைட்டிக் ஃபேஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேமிட்டோபைட்டும் ஸ்போரோபைட்டும் அடுத்தடுத்து வரனால அதுக்கு பேர் ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் பேர். இது வந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அதாவது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ஸ் இருக்குன்னா கேப்ளாய்டு ஹேமிட்டோபைட் ஃபேஸில் இருக்கலாம், அது அடுத்து டிப்ளாய்டாக மாறலாம், அப்புறம் டிப்ளாய்டு ஹேப்ளாய்டாக மாறலாம். அப்படி மாறி உருவாகும், அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன். அதே மாதிரி ஃபாலோவிங் டைப்ஸ் லைஃப் சைக்கிள் ஃபவுண்ட் இன் த ஃபிகர், அது 2.2ல் பார்க்க சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்பையும் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹேப்ளானடிக், அதாவது ஹேப்ளானடிக்னு ஒன்றுது, டிப்ளானடிக், அடுத்து டிப்ளானடிக் சொல்லக்கூடிய 3 சைக்கிள் இருக்குது. இதில் பாருங்கள், ஹேப்ளானடிக் லைஃப் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஹேமிட்டோபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினன்ட். இந்த டைப்பில் எது டாமினண்ட்டாக இருக்குன்னு அவர் நல்லா கற்றுக்குங்க. ஹேப்ளானடிக் சைக்கிள்னா ஒற்றை மைய கேமிட் உயிரி, ஒற்றை மைய ஹேப்ளாய்டுன்றோம்னா ஹேப்ளாய்டுனா ஒற்றை மைய அதனுடைய கேமிட் உயிரி. இதில் பாருங்கள், ஹேமிட்டோபைட்டிக் ஃபேஸ் இன் டாமினன்ட், இதில் வந்து ஒற்றை மையம் வந்து ஓங்கி காணப்படும். அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஃபோட்டோசிந்தட்டிக்னா ஒளிச்சேர்க்கை திறனுடன் தனித்து, அதாவது எதையும் சார்ந்து அது இண்டிபெண்டாக இருக்கும். வேறு ஸ்போரோபைட் ஃபேஸ் இஸ் ரீப்ரசன்டட் பை சைக்கோட். ஆனால் ஸ்போரோபைட் பார்த்தீங்கன்னா கருமுட்டையை குறிக்கிறது. அது வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சைக்கோட் அண்டர்கோஸ் மியாசிஸ் டு ரீஸ்டோர் ஹேப்ளாய்டு. அந்த சைக்கோட் வந்து டிப்ளாய்டாக இருக்குது, அது மியாசிஸ் மூலமாக டிவைட் ஆகி ஹேப்ளாய்டாக கண்டிஷனாக மாறும். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் ஸ்பைரோகைரா. அப்போ இதில் வந்து கேப்டனில் வந்து கேரமடிக்ஸ் லைஃப் சைக்கிளில் கேமிட்டோபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து போட்டோசிந்தட்டிக் பண்ணுது, இண்டிபெண்டாக இருக்குது. அதே இதில் ஸ்போரோபைட்டிக் ஃபேஸில் வரப்போகும்போது சைக்கோட் உருவாகுது. அந்த சைக்கோட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். அந்த சைக்கோட் வந்து மியாசிஸ் முறையில் டிவைட் ஆகும்போது அது ஹேப்ளாய்டாக மாறும். எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ் ஸ்பைரோகைரா. அடுத்து வந்து டிப்ளானடிக் லைஃப் சைக்கிள். அடுத்து வந்து டிப்ளானடிக் லைஃப் சைக்கிள் சொல்லக்கூடியது. இந்த டிப்ளானடிக் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோபைட்டிக் ஃபேஸ் இன் டாமினன்ட். இதில் வந்து ஸ்போரோபைட்டிக் ஃபேஸ்னா டாமினண்ட்டாக இருக்குது. இதில் வந்து போட்டோசிந்தட்டிக் இண்டிபெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. போட்டோசிந்தட்டிக் அண்ட் இண்டிபெண்ட் இருக்குது. இது ஹேமிட்டோபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரீப்ரசன்டட் பை த சிங்கிள் ஃபியூஸ் செல்டு. என்னது ஹேமிட்டோபைட்டிக் சிங்கிள் ஃபியூஸ் செல் தான் இருக்குன்றாங்க. இந்த கேமிட்ஸ் ஃபியூஸ் வித் ஃப்ரம் சைக்கோட். அந்த சிங்கிள் செல் வந்து இந்த கேமிட்ஸ் ஃபியூஸ் வித் சைக்கோட் அதெல்லாம் இணைந்து சைக்கோட்டாக மாறும், விச் டெவலப் இன்டு ஸ்போரோபைட். அப்போ அந்த கேமிட் சிங்கிளாக இருக்கக்கூடிய 2 கேமிட்டாக சேர்ந்து எதாக மாறும், சைக்கோட்டாக மாறும். அப்போ சைக்கோட்டாக மாறும்போது அது ஸ்போரோபைட் வருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபியூக்கஸ், ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு, அதாவது ஹேப்ளோடிப்ளாய்டிக்
லைஃப் சைக்கிள் சொல்லக்கூடியது. இந்த டைப் லைஃப் சைக்கிள் வந்து ஃபவுண்ட் இன் த பிரயோஃபைட் அண்ட் இது எங்கே காணப்படும்னா பிரயோஃபைட் அண்ட் டேரோஃபைட். இது ஒரு மாதிரி கொஸ்டின். ஓகே, வேறஸ் intermediate between the ஹேப்ரானிக் அண்ட் டிப்ரானிக் டைப் போத் ஃபேசஸ் ஆர் மல்டி செல்லர். இதெல்லாம் எங்கே காணணும்னா பல செல் உயிர்களில் தான் இது இதெல்லாம் காணப்படும். பட் தே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தியர் டாமினன்ட் ஃபேஸ், டிஃப்ரெண்ட் தியர் டாமினன்ட் ஃபேஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டாமினன்ட் ஃபேஸ் அப்படி சொல்லியாச்சுன்னா இதை வந்து சந்ததிக்கு மாறாக உள்ளன்னு சொல்லுவாங்க, சந்ததிக்கு மாறாக உள்ளன்னு சொல்லுவாங்க. அது பாருங்க பழசனாக இருப்பினா ஓங்கு நிலையில் மட்டும் வேறுபாடு காணப்படுகிறது. அடுத்து பாருங்க இன் பிரயோஃபைட். இதை பாருங்க சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். பிரயோஃபைட் சொல்லக்கூடிய டாமினேட் பிரயோஃபைட்ஸில், அதாவது பிரயோஃபைட் ஃபைட்டுகளில் கேமிட் தவிர ஓங்கு நிலையில் இருக்குது. அப்போ டாமினன்ட் இண்டிபெண்ட் ஃபேஸிஸ் கேமிட். அப்போ பிரயோஃபைட் தாவரங்களில் வந்து கேமிட்டோபைட்டு தான் அந்த டாமினண்ட்டாக இருக்குது. அண்ட் இட் ஆல்டர்னேட்ஸ் விச் ஷார்ட் லிடிங்கு மல்டி செல்லர். அண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓங்கு நிலையில் இருக்குது. குறுகிய கால வாழும் வித்தக தாவரங்களில் பல செல்களை பெற்று கேமிட்ட முழுமையாகவோ அல்லது ஓரளவுக்கு சார்ந்துள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல் வந்து ஸ்போரோபைட் டோட்டலி ஆர் பாசிட்டிவ். இந்த அதாவது மல்டி செல்லர் தாவரங்களில் வந்து ஸ்போரோபைட்டுக்கு வந்து டோட்டலி அல்லது பாதி பார்ஷியலி டிஃபெண்ட் ஆன் த கேமிட்டோபைட் தாங்கி நிற்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் இன் டேடோஃபைட்ஸ். இதில் வந்து ஸ்போரோஃபைட் இஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ். ஸ்போரோஃபைட் வந்து தனித்து காணப்படும் சொல்கிறாங்க. டேடோஃபைட்டில் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா வித்து தாவரம் சார்பு. இதில் வந்து வித்தக தாவரம் கிடையாது. ஆனால் இட் ஆல்டர்னேட் வித் வந்து மல்டி செல்லர் சஃபரோஃபைட்டிக் ஆர் ஆட்டோட்ராபிக் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஷார்ட் டியூடு கேமிட்டோபைட்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்பு அல்லது தற்சார்பு ஊட்ட முறையில் தனித்து குறுகிய காலம் மட்டும் வாழக்கூடிய கேமிட்டக தாவரத்தை உருவாக்கும். குறுகிய காலம் மட்டும் வாழக்கூடிய கேமிட்டக தாவரத்தை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.